வழங்கப்பட்டது. இந்தியாவில் இதுவரைக்கும் கார் இந்த கம்பெனியில என்ன நடந்துச்சு, பைக் இந்தியாவில் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு சின்ன வழியில சொன்னா, இவர் கார்ல ஃபாஸ்டாக் வரைக்கும் போட்டு காரை இந்த காரை வாங்குவதற்காக ஒரு ரூபா கூட செலவு பண்ணாத அளவுக்கு கார் கொடுத்த கிஃப்ட் பண்ண அது உண்மையான ஒரே கம்பெனி பைக் அப்படியே அவர் ஃபாஸ்டாக் வரைக்கும் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஊர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது எல்லா தெரியாச்சு பே பண்ணி காரை ஃபுல்லி பேக் ஆண்டர்மென்ட் 100% எக்ஸ்ட்ரா பிரைஸ் இல்ல. அதுவே கார் சொல்வாங்க, அட்வான்ஸ் கொடுத்தா கார் வாங்க, அல்லது ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா இவர் அப்படி வாங்கவில்லை, முழுமையான காரை வாங்கியிருக்கார். பெரிய காசாக தமிழ் வார்த்தை ராயல் என்ஃபீல்ட் புல்லட் நாடு ஸ்வேதா சௌரி ஸ்வேதா எஸ் fully paid bullet. No advance, no extra rupees, including all bullet. Ready? ஆய்வுத்துறை உடன்பிறப்புகளுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பேர் அர்ஜுனங்க. நான் ஈரோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையம் சொந்த ஊர். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்றேன், இதை விட உலகத்துல எந்த பிசினஸுமே இல்லைன்னு அடிச்சு சொல்றேன். ஏன் 1991 ஆண்டு 1900 போட்டு எடுக்கணும். அதை வந்து சக்சஸ் சொல்றதை விட ஃபெயிலர் சொல்லுவேன். ஏன் ப்ராடக்ட் அது மாதிரி இருந்துச்சு, மற்றவங்களும் சரியில்லை. அதே மாதிரி பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸ் உள்ள போயிட்டு நான் வெளியே வந்தேன் லாஸோட. இந்த பிஸ்னஸை முழு நம்பிக்கையோட எடுத்தேன், செய்தேன். இன்னைக்கு 60 நாள் நான் அச்சீவ் பண்ணது கார் மட்டும் கிடையாது. நான் இன்றைய லெவலில் ஒரு நாள் வருமானம் 1800 ரூபா சம்பாதிக்கிறேன். ஜனவரி 6ஆம் தேதி பணம் கட்டினேன். இன்னைக்கு டேட் பாருங்க, 11ஆம் தேதி 1800 அச்சீவ் பண்ணேன். இந்த பெருமையை இங்க நம்ம குருஜிக்கு நான் சமர்ப்பணம் செய்ய விரும்புறேன். ஏன்னா அன்னைக்கு 26ஆம் தேதி சொல்றேன், அதே இன்னைக்கு சொல்றேன். கடவுளை யாரும் நேரில் பார்க்க முடியாது, ஆனா கடவுள் ரூபத்தில் ஒரு குருஜி இருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். இது வந்து சும்மா ட்ரெயின் தான், ட்ரெயின் மையத்தில நான் ட்ரெயின். இனி வரப்போகும் நாள்ல ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸும் அர்ஜுனோட அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த நாடு மட்டும் இல்ல வேர்ல்ட்ல திரும்பி பார்க்கறதே நான் இருக்கேன். இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல, என்னுடைய உழைப்புக்கு காரணம் ஊதியம் கொடுக்க மையத்தில் ரெடியா இருக்கு. நீங்க வரீங்களா? மையத்தில் ரெடியா இருக்கு, நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் இன்றைய நாள் இனிதாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அத்துடன் என்னுடைய குருஜி முழு ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்து அனுப்பணும். அர்ஜுன் இதற்கு மேலும் வளர்ந்தவங்க பின்னாடி நிற்கணும், முன்னாடி நிற்கணும். அது குறித்து வாயில வரணும்னு சொன்னேன். குறித்து வாயில வந்து முன்னாடி நிற்கணும், நான் சொல்ல முடியவில்லை. அதே மாதிரி எம்டி சாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்த நாள்லேருந்து இன்ன நாள் வரைக்கும் எனக்கு பெரும் ஊக்கத்தை கொடுத்து என்னையும் இல்லாத என் குடும்பமும் நல்லா இருக்குன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் என்னோட பகிர்ந்து இந்த பிசினஸ் உறுதுணையாக இருந்து வராரு எம்டி சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பிசினஸ்க்கு அறிமுகம் செய்த அனிஸ்கா அவங்களுடைய அம்மா புரிதாவுக்கு என்றும் இல்லை இன்றும் இல்லை, நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டவன் என்பதை இந்த சபையில தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.
அதாவது லக்கே இல்லை அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட யாரெல்லாம் என்ன ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி வந்து இப்போ நான் தான் ஒரு லக்கியஸ்ட். ஏன்னா மை வீக் 3 ஆட்சி என்கிட்ட இருக்கு. என்னென்ன சாதிக்க முடியுமோ அத்தனையும் நான் சாதிக்கிறேன். கிருஷ்ணகிரி அங்கேயே வாங்கி எங்க ஊர்ல நான் நம்புவானுங்க அங்கதான் காற்று சொல்லுவானுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க. அது கிருஷ்ணகிரியிலே வளர்ந்ததாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக கோவிலுக்கு பரிசு பெற்றவர்கள் வரிசையாக வரும். சாரி அதே ஒரு காரணம் இருக்குது. என் பொன்னாடி கோவிலுக்கு ஓகே ஓகே பிறகு கைசில் போகுது மறந்துங்க. நான் ஒன்றும் பேசுறேன். அதுதான் போர்டு ஓகே